ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மீனா பொண்ணு சமையல். இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோ பண்ண போகிறது கிடையாது, ஹால் டூர் போகிறோம். பாருங்கள், ஹாலை ஓப்பன் பண்ண போகிறேன். என் ஹால் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இதுதான் என்னுடைய ஹால். கொஞ்சம் பெரிய ஹால் தான் இது. இந்த ஹாலுக்கு வந்து 2 ஏசி தேவைப்படும், அவ்வளோ பெரிய ஹால். லெஃப்ட் சைடில் டிவி யூனிட் வச்சுருக்கேன். இந்த டிவி யூனிட்டோடைய வீடியோவை நான் ஆர்கனைசிங் வீடியோவில் முன்னாடியே போட்டிருக்கேன். அதோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். லெஃப்ட் சைட் வாலில் ஒரு ஏசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். என்னுடைய ஃபேமிலியும் அண்டு என்னுடைய குழந்தைங்க பண்ண சின்ன சின்ன ஆக்டிவிட்டியும் இந்த வாலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து என் சின்ன பையனுடைய ஸ்கூல் ஹோம்ஒர்க்ஸு. அவர் வந்து ஐஸ் பண்ணியிருக்காரு, ஸ்க்ரிபிள் பண்ணியிருக்காரு க்ரையானில். அடுத்து பேப்பர் ஸ்டிக் பண்ணியிருக்காரு, ஒரு பேராஷூட். நெக்ஸ்ட்டு ஃபிங்கரில் வந்து ஒரு டக்கு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளான்ட் வந்து லேடிஸ் ஃபிங்கரில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பாம் வச்சு ஒரு எலிஃபண்ட்டு ட்ராயிங்கு அண்டு ட்ரீயும் பண்ணியிருக்காங்க. இது வந்து டைகராக, அந்த பக்கம் இருக்கிறது முயல், ஒரு கைட். அதுக்கப்புறம் அம்மா அப்பா எல்லாத்தையும் 1 2 3 கிரேடு கொடுத்து அவரே வச்சுருக்காரு. இதுதான் எங்களுடைய 4 பேருடைய கை. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். அதுக்கடுத்து இது வந்து ஒரு ஹோம் டெக்கர், ஒரு பர்த்டேக்காக என் பையனுக்காக பண்ணேன், நானே பண்ணேன் அந்த டெக்கர். இது வந்து ஒரு சூப்பர் பெயிண்டிங். இது எனக்கு ஒரு ஆன்டிக் கிஃப்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு பட்டத்து யானை ராஜா ராணியோட ஒரு ஊர்வலம் போகிற மாதிரி. இந்த பக்கம் கேமல் இருக்கும். இது வந்து செகண்ட் ஏசி. இது வந்து இந்த எண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே வந்து 2 சிங்கிள் சீட்டர் சோஃபாவும் இருக்கும், ப்ளஸ் நான் ஒரு 4 சீட்டர் சோஃபாவும் இருக்கும். அந்த கார்னரில் ஒரு ஃப்ளவர் வேஸும் அதுக்கு ஒரு ஸ்டாண்டும் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், இந்த சோஃபா கவர்லாம் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். இது வெளிச்சத்தில் வெயிலில் எடுத்ததுனால அந்த கலர் வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக தெரியல. அதுக்கு மேட்சிங்காக கார்பெட் இருக்குது. இந்த பக்கம் லெஃப்ட் சைட் வால்வுக்கு நம்ம வந்தோன்னா அதில் வந்து இங்கே தமிழ் லாங்குவேஜ் கிடையாது. ஸோ குழந்தைங்களுக்கு வீட்டில் தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்காக சார்ட் பண்ணியிருக்கோம். தமிழில் இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டியிருக்கோம். அதே மாதிரி ஹிந்தியும் ஒட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் என் சின்ன பையனுக்காக இந்த லுக் அண்ட் சேவ் வேர்ட்ஸ் எழுதி ஒட்டியிருக்கோம். இது எல்லாமே நானும் என் ஹஸ்பண்டும் எழுதி அப்பப்போ இந்த பக்கம் ஹாலில் வரும்போதெல்லாம் அவர் வந்து சும்மா படிச்சிட்ருப்பார். இது வந்து ஒரு அழகான பெயிண்டிங் என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தாங்க. இது வந்து 2 டபுள், இன்சைடில் இருக்கிற மாதிரி தெரியும், வெளியில் இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தால் வந்து நம்ம லாங்குவேஜஸில் எப்படி ஹலோ சொல்கிறதுன்னு போட்டிருக்கோம். அதுக்கடுத்து வந்தாச்சு ஃபோட்டோ ஷூட். பாருங்கள், இது வந்து எங்கள் சின்ன பிள்ளைங்களுடைய ஃபோட்டோ. அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி. இவங்க தான் வந்து என்னுடைய பிரதர்-இன்-லா அண்ட் கோ சிஸ்டர், அவங்க ஃபேமிலி. நாங்கள் வந்து திருச்செந்தூர் போயிருந்தோம், அப்போ எடுத்த ஃபோட்டோ அது. இவர் வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே, பெரிய பையனோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு இது அன்னைக்கு தான் எடுத்த ஃபோட்டோ. இதுவும் இந்த பர்பிள் கலர் இருக்கிறதும். இது வந்து ஃபஸ்ட்டு பையனுடைய செகண்ட் பர்த்டேக்கு எடுத்தது. இது வந்து என் கோ சிஸ்டர் பொண்ணும் என் பையனும். அவங்க 2 பேரும் ட்ரெஸ்ஸு வந்து கேர்ள் பாய் மாற்றி போட்டிருக்காங்க. இவர் என் ஃபஸ்ட்டு பையன் சாமி கும்பிட்டுட்ருக்காரு. அப்போ சின்ன பூஜை ரூம் தான் வச்சுருந்தோம், இப்போ பெரிய பூஜை ரூம் வச்சுருக்கோம். அதை ஒரு நாள் உங்களுக்கு போடுறேன். நாங்கள் ஒரு அக்வாரியம் போகும்போது எடுத்த ஃபோட்டோ அண்டு ஒமான் டூர் போகும்போது ஒரு சில ஃபோட்டோ கேப்சர் பண்ணியிருந்தோம், அதெல்லாம் தான் இதில் இருக்குது. இது வந்து ஒரு ஃபார்ம், ஒரு ஸ்ப்ரிங் ஃபால்ஸ்னு இருக்குது, அந்த இடத்துக்கு போனோம். அதாவது ஒமான் வந்து சூடாக இருக்கும் போது அங்கே கூலாக வரும் வாட்ரு. இது வந்து ஒரு பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு கொழுக்கட்டை பண்ண அன்னைக்கு எடுத்தது. இது சலாலான்னு ஒரு இடத்துக்கு டூர் போயிருந்தோம், அப்போ எடுத்தது.
அதுக்கப்புறம் அவர் வாங்கின மெடல்ஸ்லாம் இங்கே இருக்குது. கோல்டு மெடல்ஸ் ஒரு 3 வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய ட்ராஃபி இருக்குது, அதெல்லாம் வந்து ஸ்டடி ரூமில் இருக்குது, அதை ஒரு நாள் போடுறேன். இது வந்து எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தால் இதில் நிறைய சூப்பராக இருக்கும் மெமரிஸ் எனக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது. என் பெரிய பையனுடைய 4th மந்தில் எடுத்தது, என் சின்ன பையனுடைய 4th மந்தில் எடுத்தது, 1 இயரில் எடுத்தது, அந்த மாதிரி நிறைய இது பண்ணியிருக்கோம். அதேமாதிரி என் பெரிய பையனுக்கு கேர்ள் பேபி மாதிரி ட்ரெஸ் பண்ணி நாங்கள் அதை எடுத்திருக்கோம். காட்டுறேன் பாருங்கள். இது வந்து என்றைக்கு பண்ணியிருக்கோம், 23/12/2012 அன்றைக்கி பண்ணியிருக்கோம் அந்த ஃபோட்டோ. அவருக்கு இப்போது 9 இயர்ஸ் ஆகுது. என்னுடைய ஃபோட்டோ செஷன்ஸ் எப்படி இருக்குது, இது எங்களுடைய வால் கிளாக். ஆஸ் யூஷுவல் இது வந்து டிவி யூனிட், நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து என்னுடைய டைனிங் டேபிள். இது வந்து 6 சீட்டர், நான் 4 சீட்டர் தான் போட்டிருக்கேன். 2 சீட்டர் வந்து கிச்சனில் ஒன்றும் பூஜை ரூமில் ஒன்றும் போட்டிருக்கேன், சாண்டிங் பண்ணும்போது யூஸ் பண்ணுவேன்னு. அவ்வளோதான். இப்போ நான் ஹாலோடைய ஃபுல் வியூவும் உங்களுக்கு இன்னொரு தடவை காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னும் ஹோம் டூர் இருக்குது, ஸ்டடி ரூம் தனியாக செப்பரேட் டூர் இருக்குது. ஸோ எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. உங்களுக்கு அப்போ தான் என்னுடைய நோட்டிஃபிகேஷன் வரும். வெயில் எப்படி அடிக்குது, அவ்வளோ அடிக்குது வெளியில். ஸோ வீடு நல்ல இந்த வியூவில் நல்லா தெரியுது. வீட்டில் வந்து 2 ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஹலோ.